கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இந்த தினம் தமிழ்நாடு அரசியல் களமே சூடுபிடித்திருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கின்ற சூழல்ல அதிமுகவோட உட்கட்சி அதாவது பூகம்பம்லாம் வெடித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எம்ஜிஆருடைய நெருங்கிய தோழர் கூட கட்சியை விட்டு விலக்கப்பட்டிருக்கா. பேட்டி கூட 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா திண்டுக்கல் சீனிவாசன் கொளுத்தின வெடிதான் தற்போது பரபரப்பா இருக்கிறது. அதாவது என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி மேல கொடநாடு விஷயத்துல தவறு இருந்துச்சுன்னா ஜெயில பிடிச்சி போடுங்க. ஏன் உங்க ஆட்சி தான் நடக்குது, திமுக ஆட்சி தான் நடக்கிறது, திராணி இருந்தா பிடிச்சி போடுங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. பல வீடியோ ஆடியோக்கள் கூட இந்த தினம் சோசியல் மீடியால அதிமுக எதிர்த்தரப்புல காமிச்சிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? நேற்றைக்கு என்னுடைய பேட்டியில் தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகே சார். தேவர் நினைவிடத்திற்கு தேவரை வணங்கிய காரணத்திற்காக தேவர் சமூகத்தில் பிறந்த குற்றத்திற்காக சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் சந்திச்சா. இந்த 2 காரணம் தானே. இந்த 2 காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை ஒரு 24 மணி நேரம் அவகாசம் இல்லாமல் நீக்கியது பெரிய கொந்தளிப்பை தமிழ்நாட்டில், நம்மளாம் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க, ஆனால் அவருடைய எண்ணம் குறுகிய எண்ணத்தோட தான் எடப்பாடி இருக்கிறாருன்றது இது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க கட்சிக்குள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு, மாவட்ட செயலராக இருந்து கொண்டு, டெல்லியில் பொதுச் செயலாளராக செயல்படுகிற எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த மறுநாள் டெல்லி அழைப்பை ஏற்று நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து போகும்போது சொல்லிட்டு போல டெல்லிக்கு செங்கோட்டையன், வரும்போது பார்த்ததை சொல்லல. அதை விட அவருக்கு மத்திய அரசுடைய பாதுகாப்பு, ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு படை, ஒய்படையை எச்சிப்படையை ஒரு படையை கொடுக்குறார். 2வது முறை அமித்ஷாவை சந்திக்கிறார் செங்கோட்டையன், நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார். அப்பெல்லாம் அவரை தற்காலிக நடவடிக்கை எடுக்கல. நான் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற புரட்சி தலைவரால் புரட்சி தலைவியாய் உருவாக்கப்பட்ட, கட்டி காக்கப்பட்ட இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும், திமுக போன்று. இது என் கருத்து. இதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அப்ப இதுல யார் தவறு செய்தாலும் நாங்கள் அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு, தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு, ஜனநாயக கடமையை நான் ஆட்டிட்டு வர்றேன். நீங்க அந்த அடிப்படையில் கேள்வி கூட எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கேட்கல. நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததுக்கு பின்பாக அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்திச்சதுக்கு பின்னால் சட்டசபையில் செங்கோட்டையனை சந்தித்து எடப்பாடி பேசினார். ஆனால் விடுதலை போராட்ட வீரர் நேதாஜியுடன் இணைந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் நடத்திய மாவீரன் பசும்பொன் தேவர் நினைவிடத்தில் பசும்பொன் தேவர் அவர்களுக்கு தங்க கவசம் வைக்க வேண்டும் அம்மாவிடம் சொல்லி வைத்தவர் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் தான் பொருளாளர்கள் கையெழுத்து போட்டு கொண்டு அதை பெட்டகத்தில் வச்சு கொடுத்துட்டு இருந்தவர். அவங்கள ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்ததும், தேவர் நினைவிடத்திற்கு சென்றதும் குற்றமா அப்படின்ற கேள்விதான் என்னுடைய கேள்வி. அப்ப நிர்மலா சீதாராமன் ஐயரை சந்தித்தா ஹையர் எடப்பாடி பழனிசாமிக்கு, ஐயர் உங்களுக்கு ஹையரா? உங்களை அடையாளம் காட்டிய ஆயிரக்கணக்கான சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை, 2 முதலமைச்சர்களை அடையாளம் காட்டி புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் என் தாயை கடுத்து என்னை தாயை போன்று கவனித்தவர் தாய் என்று சொன்னாரே சசிகலா அம்மா அவர்களை, அவங்களை சந்தித்தது மாபெரும் குற்றமா? அப்போ உங்க நோக்கம் என்ன? தேவர் நினைவிடத்திற்கு செங்கோட்டையன் சென்றிருக்க கூடாது, சென்றது தவறு. அமித்ஷாவை சந்திக்கலாம், நிர்மலா சீதாராமனை சந்திக்கலாம்,
இந்த நாட்டில் சனாதனவாதிகளை பாஜக காரனை பார்க்கலாம். சனாதனத்துல சொல்ற சூத்துரைச்சி தஞ்சாவூர் கல்லர் சசிகலாவை பார்த்தது குற்றமா? அதான் நீக்கிருக்கீங்க. நீக்கிட்டு விளக்கம் உங்களால சொல்ல முடியுதா? இன்னைக்கு நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் பேட்டியில தெளிவா நான் சொன்ன கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. தெய்வீக திருமகன் தேவர் அவருடைய நினைவிடத்துக்கு சென்றது தவறா? கட்சியிலே மரியாதை நிமித்தமாக அவர்களை சந்தித்து எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நான் சொன்னது தவறா? இது தவறா? நாட்டு மக்கள் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற தொண்டை, உண்மையான எம்ஜிஆர் தொண்டை, அம்மா தொண்டை சிந்திச்சு பாருங்க. எடப்பாடி நடவடிக்கை எப்படி போயிட்டு இருக்கு? இந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கையா? இன்னைக்கு அவர் பேட்டியில சொல்றாரு, ஒரு யாருமே நிலை இல்லாம இருக்கிறாங்க, நீங்க ஊர்ந்து தவழ்ந்து சென்றது சசிகலா காலில் தானே விழுந்து நீங்க முதலமைச்சர் வாங்கினீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எடப்பாடிக்குன்னா, நான் மனசாட்சி உங்களுக்கு இருந்தா மனசாட்சியோட கேட்கிறேன், தமிழ்நாடு மக்கள் மத்தியில் தளபதி மு.க. ஸ்டாலின் மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி அம்மா மறைவுக்கு பின்னாடி நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா? துரோகத்தை பத்தி நீங்க பேசலாமா? துரோகத்தின் மாத்திரை தயார் பண்றாள் நீங்க, துரோகத்தையே மாத்திரையா தயார் பண்றாள் நீங்களும் உதயகுமாரும். அவன் லேகியா, ஓகே, துரோக லேகிய வியாபாரி உதயகுமார், ஆர்பி உதயகுமார். நீங்க துரோகம் மாத்திரை. நீங்க துரோகத்தை பத்தி பேட்டியில சொல்றீங்க. அவங்க இல்லைன்னா நீங்க இந்த முதலமைச்சர் நாற்காலியில சசிகலா இல்லைன்னா உட்கார்றதுக்கு உங்களுக்கு முடியுமா? நீங்க இன்னுமே உட்கார்ந்துட முடியுமா? நான் கேட்கிறேன். சவால் வர எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா என்ற அந்த வீர பெண்மணி உங்களை உட்கார வச்சுச்சு. இனிமே உங்க காலத்துல எந்த காலத்திலாவது நீங்க உட்கார முடியுமா அந்த இடத்துல? இன்னும் சொல்றேன், சசிகலா அவர்களுக்கு சாதி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா? கொங்கு மண்டலத்துல உழைப்பாளி மக்கள், உழைப்பை தவிர வேற எதுக்கு அவங்களுக்கு தெரியாது. பண்பான மக்கள், மரியாதையான ஊரு கொங்கு மண்டலம். கொங்கு மண்டல மக்கள் என்று அவ்வளவு மரியாதையா பேசக்கூடிய ஊர். பண்பானவர்கள், உழைப்பாளிகள், வஞ்சகம் இல்லாதவர்கள். அந்த மக்கள் ஒருவர் கொங்கு கவுண்டர் பகுதியில் முதலமைச்சராக வரும்னு நீண்ட நாள் போராட்டம். காங்கிரஸ்லயே சி சுப்பிரமணியம் அவர்கள் முதலமைச்சராக வரும் கொங்கு பகுதியில் பெரிய போராட்டம் நடந்தது காங்கிரஸ் கட்சியிலே. அவருடைய நீண்ட நாள் அந்த கனவு, அந்த மக்களுடைய நியாயமான கனவு, உண்மையான கனவு, உரிமையான கனவு தான். சி சுப்பிரமணியமே போராடினார் காமராஜர் எதிர்த்து, வர முடியல. யாருமே நினைச்சு பார்க்க முடியாத, வர முடியாத, யாரும் அந்த உயரத்துக்கு எட்ட முடியாத அந்த உயரத்தை கொங்கு மக்களுக்கு பரிசாக வழங்கியவர் சசிகலாவா இல்லையா? யார் துரோகத்தை பத்தி பேசுறீங்க? மக்கள் சரியா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி கொங்கு மக்கள் நன்றி கட்டவர் அல்ல, விசுவாசம் மிக்கவர்கள், மரியாதைக்குரியவர்கள். ஆனா அந்த வாய்ப்பு இனிமே உங்களுக்கு கிடைக்குமா? அந்த வாய்ப்பை சாதாரணமா சிறைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு யாருக்கு நடக்காது, அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. பாஜக ஒன்றிய அரசு ஒரு சூத்துரைச்சி, ஒரு தஞ்சாவூர் கல்லரு, நடராஜ மொழிப்போர் தியாகி மனைவி வந்தா இந்த கட்சியை கட்டி காப்பாற்றுவாங்க, இந்த ஆட்சியை காப்பாற்றிடுவாங்க. இவங்க சனாதன எதிர்ப்பாளர், அவங்க கணவர் நடராஜன். அதனால இந்த அம்மாவை தூக்கி உள்ள போறான்னு சொல்லி 30 ஆண்டு காலம் ஒரு பிராமணர் காலத்துக்காக அம்மாவுக்காக இந்த வழக்கை தள்ளி போட்ட ஒன்றிய அரசு ஒரு வாரம் தள்ளி போட்டிருந்தா முதலமைச்சர் சசிகலா பதவி பிரமாணம் எடுத்திருப்பாங்க. தள்ளி போடுவதற்கு தடுத்த ஒன்றிய அரசு அனைத்து வகையிலும் இடையூறு சொல்லி செய்து சின்னம்மா அவர்களை சிறைக்கு அனுப்புறாங்க. சிறை கஞ்சா சிங்கமாக அந்த அம்மா சிறைத்திலிருந்து கூவத்தூர்ல இருந்து நேரம் அம்மா நினைவிடத்துல சபதம் எடுத்து விட்டு ஆட்சி, அதிமுக ஆட்சியை உன் கையில ஒப்படைச்சிட்டு போனாங்களே எடப்பாடி பழனிசாமி, நீங்க அந்த அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தீங்களா? உப்பிட்டவரை உயிருள்ள நினைன்றான். நன்றி கேட்ட எடப்பாடி துரோகத்தை பத்தி பேசுறீங்களா? நீங்க போங்கம்மா, நான் சிறையில பாக்குறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருந்து சிறைக்கு சென்று குற்றவாளியை பார்த்தால்
எனக்கு பிரச்சனை வந்துடும் சொன்ன ஒரு துரோகத்தின் மொத்த உருவம். அதான் இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. நோபல் பரிசு பாரத ரத்னா விருதே கொடுக்கலாம் எடப்பாடி. துரோகத்தின் மொத்த உருவம் நோபல் பரிசு உதயகுமார் கொடுக்கலாம். அவன் தான் மொத்த துரோகத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவனே. யாரும் அவனை நம்பிடாதீங்க. அரசியல் நடுத்தருவில் விட்டுருவான். சின்னம்மாவை கொண்டு வந்து பரப்புன அக்கறை காலத்தில் விட்டவன் தான் ரத்த கையெழுத்து வாங்குறாரு சார். செத்த கையெழுத்து வாங்கணும். ஓபிஎஸ் கொண்டு வந்து விசுவாசத்தின் பிறப்பிடமே அப்படின்னு தோட்டத்திலே போய் சந்திச்சு பேசி இந்த கட்சியை விட்டு அப்புறப்படுத்திட்டு அவர் இருந்த துணைத் தலைவர் பதவியை உட்கார்ந்தவன் இந்த ஆர்பி உதயகுமார், எதிர்கட்சி துணைத் தலைவர். அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்தை பத்தி பேசுறாரு. அன்னைக்கு நீங்க என்ன பேசுனீங்க? அன்னைக்கு ஓபிஎஸ் என்ன பேசினாரு? இவர் என்ன பேசினாரு? அவர் என்ன பேசினாரு அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நான் கேட்கிறேன். இந்த கழகத்தை திறமையாக வழிநடத்திடவும் பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற அரசு பணிகளை வெற்றிகரமாக தொடர்ந்து நடத்திட தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். இது என்ன பேச்சு? முதலமைச்சரா நீங்க தான் வரணும், அம்மாவோட இடத்த நிரப்ப. அப்ப இப்ப எதுக்கு மாத்தி பேசு? நீ துரோகி இல்லையா? நான் கேட்கிறேன். அன்னைக்கு சட்டமன்றத்தில் 18 எம்எல்ஏக்களை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது தினகரனுடைய ஆதரவு இல்லை என்று சொல்லியிருந்தால் நீ முதலமைச்சர் போய் நீடிச்சிருக்க முடியுமா? அதற்கு பின்பாக ஓபிஎஸ் காலில் கையில விழுந்து அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுத்து ஏமாத்தி நடிச்சு 4 ஆண்டு காலம் அவருடைய எம்எல்ஏக்கள் தயவோடு ஆட்சி நடத்தினையே, நீ துரோகத்தை பத்தி பேசலாமா? அம்மாவால் டிடிவி நீக்கப்பட்டவர் சொல்ற, அம்மாவால் நீக்கப்பட்ட டிடிவி துணை பொதுச் செயலாளர் ஒத்துக்கொண்டு ஆர்கே நகர் தேர்தலில் வீதி வீதியா பிரச்சாரம் பண்ண, அப்போ உனக்கு புத்தி இல்லையா? ஆறறிவு இல்லையா? சோறுல உப்பு போட்டு சாப்பிட்டேன்னு கேட்கிற எடப்பாடி. ஓ மனசுல என்ன வஞ்சகம்? நான் இந்த இடத்துல இப்படிதான் சொல்ல முடியும். பாஜகவை பொறுத்தளவில் தமிழகத்தில் திமுகவுக்கு அடுத்து அதிமுக இருக்கக்கூடாது என்று பாஜக கங்கணம் கட்டி RSS தலைமை மோடி அமித்ஷா இங்கே களமிறங்கியிருக்கிறார்கள். 100 ஆண்டு கால திட்டம் உங்களுக்கு திமுகவை அண்ணா திமுக அழிக்கணும்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு வரும் ஓபிஎஸ் சொல்றது எப்படி ஒத்துக்கிறோம்னு சொல்றியே? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பாடுபட்டவர் தாண்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். உதயசூரனை பத்தி பாடல்கள் திரைப்படங்கள்ல பாடினவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். திமுகவின் பொருளாளர் இருந்தவர் எம்ஜிஆர். திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் எம்ஜிஆர். உதயசூரியன் சின்னத்துல 67-71 வெற்றி பெற்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவரை திமுக வளர்த்தது, திமுகவை புரட்சி தலைவர் வளர்த்தார். என்ன பெரிய சனாதன நீ கொண்டு வரக்கூடிய சனாதன பாஜகவோட திமுக துரோகமான இயக்கமா? திமுக அண்ணா திமுக வேற எங்க இருக்கு? தாய் கட்சி எது? தாயை பார்த்து சேய் சிரிப்பதும் ஓபிஎஸ் சட்டசபையில் ஸ்டாலினை பார்த்து சிரிச்சாருன்னு சொல்லிதான் நீங்க துரோகத்திரமா சின்னமாட்ட போட்டு விட்டு கட்சியை விட்டு நீக்கினீங்க. இப்ப மறுபடியும் அப்படியே வர்ற என்ன சொன்னார்? இப்படி அதிமுக பிரிஞ்சு கிடந்தா ஓபிஎஸ் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உடனே முதலமைச்சரா மக்கள் ஒத்துக்குருவாங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்பயுமே எப்படி இருக்கும்? காமராஜரா அண்ணாவான்னு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டா காங்கிரஸா இருந்தது. அதற்கு பின்பாக ஸ்தாபன காங்கிரஸா திமுகவான் இருந்துச்சு. கலைஞரா எம்ஜிஆரா, கலைஞரா அம்மாவா, இப்ப ஸ்டாலினா? ஸ்டாலின் இருக்க ஆளே இல்லை. அதான உண்மை. எடப்பாடி இருக்காருலங்க சார். எடப்பாடி எப்படி என்ன அரசியல் பண்ணிருக்கீங்க? கொரோனாருண்டா ஏன் பதறீங்க?
எதிர்க்கட்சி தலைவர் பணியாற்றிருக்கீங்களா? நான் குறை சொல்லல அதிமுகவில். நீங்க என்ன இந்த 4.5 ஆண்டு காலம் அதிமுக கட்சியை புரட்சி தலைவர் விட்டு சென்ற பணியை தொடர்வதற்காக, புரட்சி தலைவர் ஆட்சியை மீண்டும் அமைப்புன்னு சொல்வதற்காக என்ன பணியை நீங்க நகட்டி இருக்கீங்க? ஒரு கட்சி தலைவராக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நாட்டுக்கு சொல்லுங்க. என்ன ஒருங்கிணைச்சு? கட்சி தலைவருக்கு ஒரு பொறுமை வேணாமா? இன்னைக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் மாதிரி பேட்டி கொடுக்குறீங்க, பொதுச் செயலாளர் மாதிரி பேட்டியா? செங்கோட்டையன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். எம்ஜிஆர் இந்த கட்சி தொடங்கும் போது கோவையில பொதுக்குழு கூட்டியவர், யாரையும் அதிர்ந்து பேசாதவர். அவர் தலைவராக என்றைக்கும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டதில்லை. உலர்வாய் சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன் இன்னைக்கு உலர்றாரு. நேற்று எடப்பாடி பழனிசாமி உள்ள வர முடியாம தேவரன் எடுத்து உங்களை கண்டு எத்தனை தடவை முறைச்சாரு சீனிவாசன். தள்ளுங்க தள்ளாம நின்றீங்க, எருமை மாடு மாதிரி நின்றீங்க. நீங்க உங்களை மதிச்சார் எடுத்து வாங்கன்னு கூப்பிட்டாரா? நீங்க செங்கோட்டையன் என்றைக்கும் முதன்மையாக வட்டத்துக்கு வரமாட்டார். இந்த கட்சியுடைய அடிமட்ட தொண்டனாக தான் வேலை பார்த்திருக்கிறார். அடிமட்ட தொண்டன் தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமிக்கு ரூட்டும் தெரியாது, தமிழ்நாட்டுடைய தட்பவெப்பமும் தெரியாது, எந்த ஊருக்கு எந்த ஒன்றியமே தெரியாது. ஆனா அம்மாவுக்கு புரோகிராம் போட்டு சின்ன பையன் மாதிரி ஓடுவார். அது மட்டும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வர்றாருன்னா பொதுக்கூட்டம் மேடை 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கார் நிறுத்திட்டு 2 பக்கம் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்திச்சு பேசிட்டு தான் பொதுக்கூட்டத்துக்கு மேடைக்கு போவார். தொண்டர்கள் யாராவது சந்திச்சு குறைய நீக்காம அவர் அமைச்சர் பதவியே இன்னைக்கு வரைக்கும் இருக்காரா செங்கோட்டையன்? தொண்டர்களுடைய தொண்டனாக இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன். அவர் இடத்த நீங்க நிரப்ப முடியுமா? அவர் என்னைக்கு முதன்மையான இடத்துக்கு வரும்னு நினைக்கல. இன்னைக்கு அவர் பேட்டியில ரொம்ப பொறுமையா நிதானமானவர், அதிர்ந்து பேச, அவர் அவதூறான கருத்துக்களை சொல்ல மாட்டார். கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கு அம்மாவிடத்தில் எம்ஜிஆர் இடத்திலே ஒரு பெருமை சேர்த்தவர் முத்துசாமி என்று சொன்னால், இன்றைய அமைச்சர் முத்துசாமி என்று சொன்னால், அந்த வரிசையில் அரங்கநாயகம் என்று சொன்னால், அதே வரிசையில் கடைசியை நம்பிக்கைக்குரிய தலைவராக எம்ஜிஆர் இடத்தில் அம்மாவிடத்தில் இருந்தவர் நிறமாறாத பூ செங்கோட்டை. நீ அவரை என்ன காரணத்துக்காக கட்சி விட்டு ஐயரை, நிர்மலா சீதாராமன் ஐயரை சந்திச்சா நீக்க மாட்ட, அது சனாதனா திராவிட கருத்தியலுக்கு எதிரானது, நம்மை படிக்க கூடாதுன்னு சொல்ற ஜாதி. நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பாடுபட்டு இருக்காங்க. திமுக இந்த நாட்டில் நம்ம எல்லாம் மனிதர்களாக உருவாக்கிய இயக்கம், எம்ஜிஆர் இருந்த இயக்கம். பெரும்பான்மை எடப்பாடி பழனிசாமி 89ல சின்னம்மா விட்டு குடும்பத்தாளுகளை காலை கையை பிடிச்சு வந்தால் உனக்கு என்ன அரசியல் தெரியும்? கொடநாடை பத்தி 2 முறை நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது வெளிநடப்பு பண்ணாரு. இன்னைக்கு செங்கோட்டை கொடநாடு பதறாரு. கொடநாடுல ஏன் பதற? ஒரு கொலை நடந்துச்சு, 4 கொலை நடந்துச்சுன்றாரு. இதெல்லாம் பாருங்க இப்படி இருந்து கட்சிக்குள்ள சொல்லு. கட்சிக்குள்ள எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. இப்ப நான் சின்னம்மா அவர்களை விமர்சனம் பண்ணா, ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த விமர்சனத்தை வச்சோம். ஆனா இந்த இயக்கத்துக்கு அவங்க பாடுபட்டது அம்மாவோட இருந்து. இந்த அதிமுகன்றத புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னாடி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை மன்னார்குடி குடும்பத்தை மாபியா குடும்பம்னு சொல்லுவாங்க. இந்த மன்னார்குடி குடும்பம் தாண்டா தாங்குச்சு. இதே டிடிவி தினகரன், மகாதேவன், திவாகர், அங்க இருக்க அந்த குடும்பம் பூராமே போயஸ் கார்டன்ல படுத்து கிடந்து அம்மாவுக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது சசிகலா, நடராஜன் முடக்கப்பட்ட இரட்டலையை மீட்டு கொடுத்தது 2வது அதிமுக உயிர் பிடித்தது நடராஜனும் சசிகலா தான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அம்மா பலமுறை அரசியல் வாழ்க்கையிலிருந்து நான் உலகிறேன், என்னை விடுங்கன்னு சொன்ன நேரத்தில் அவங்கள வற்புறுத்தி உட்கார வைத்து இங்கே அம்மாவுக்கு ஊழியராக இருந்து, செங்கோட்டையின மாதிரி அம்மாவுக்கு ஒரு பணிப்பெண்ணாக இருந்து, அவங்க மேல சந்தேகம் இருக்கு. அந்த வழக்கை போட்டது நீ தான் முதலமைச்சராக இருந்து 6 விசாரணை கமிஷன் போட்ட. ஏன் அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை முழுமையாக கொடுக்கல? மிரட்டுறது. நான் என்ன சொல்றேன், மனுஷன் இப்ப நான் உயிரோடு இருந்தாதான் என்னை எந்த கேள்வியும் கேட்க முடியாமல தவறு இருந்தாலும். இன்னைக்கு அதிமுகன்ற கட்சி உயிரோட்டம் இருந்தாதாப்பா சின்னம்மா மேல கேள்வி கேட்க முடியும், ஓபிஎஸ் கேட்க முடியும், டிடிவியை கேட்க முடியும், ஒன்னியை கேட்க முடியும், என்னைய கேட்க முடியும். கட்சியை இன்னைக்கு பாஜக கபலீகரம் பண்ணிட்டு இருக்கானே. 20% ஓட்டு அந்த கட்சிக்கு இருக்கு. அதனால எடப்பாடி இப்ப கையில வச்சிருக்கான்.
டிடிவிக்கு 4-5% ஓட்டு இருக்கு கையில வச்சிருந்தான். ஓபிஎஸ்க்கு தமிழ்நாடு கூட இல்லை முக்குளத்தூர் ஆதரவு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறான். சசிகலாவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு, வலுவா இருக்காங்க. அவங்கள நம்ம கையில எடுத்தா அதிமுகவை காப்பாத்தி நம்மளை ஒரே தத்தி கிளறி விட்டுருவாங்கன்னு தெரியும் அவனுக்கு. அதனால அவங்கள தொட்டும் தொடாம பிஜேபி வச்சுக்கிட்டே இருக்கான். இவங்க கூட ஒரு கோழைகள். இந்த கோழைகள்கிட்ட இயக்கத்தை ஒப்படைச்சோம்னு சொன்னா கட்சி நடத்த முடியாது. அப்ப யார்கிட்ட கட்சி நடத்துறது? சசிகலாட்ட ஒப்படைச்சா சசிகலா இந்த கட்சியை கபலீகரம் பண்ணி மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 20 அரசியல் தான் நடக்கும். அப்ப என்ன செய்யறது? இவங்களை 20% ஓட்டை 2-2 பிரிக்கணும். ஓபிஎஸ் 2%, டிடிவிக்கு 4%, அவருக்கு 4%, பாஜகவுக்கு 5%. அப்ப 20% ஓட்டை 2-2 பிரிச்சுட்டா 5% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய வாக்கு வச்சிருக்கக்கூடிய பிஜேபி பெரிய கட்சியா இன்னும் பெரிய. இப்ப இதே செங்கோட்டையனுடைய சேர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் 6 பேரு எடப்பாடி போய் பேசினாங்கல்ல, கட்சியில எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படி பேசினாங்க. அவங்களும் அமைதியா இருக்காங்கல்ல. அவங்களுக்கு மனசுல பட்டாதானே போய் உங்களோட சேர்ந்து செங்கோட்டையன் என்ன கருத்து வச்சாரோ, என்ன கருத்து அவர் நீங்க அழகா சொல்லிருக்காரு. கன்னியாகுமரி இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், இப்ப நடந்த இடைத்தேர்தல்ல 2,46,000 இருக்கக்கூடிய வாக்காளர் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல அதிமுக எடப்பாடி பேசுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தென் மாவட்டத்தில் அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாச ஒரு உலர்வாய் பேசுறியே. கன்னியாகுமரியில 2024 சட்டமன்ற இடைத்தேர்தலில் 5,000 ஓட்டு வாங்கிருப்பா. 2,47,000 வாக்காளர் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில சட்டமன்றத்தில் வெறும் 5,000 ஓட்டு வாங்கிருக்கு. திண்டுக்கல் சீனிவாசா, ஆர்பி உதயகுமார், எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன். நம்ம நிலைமை ரொம்ப கீழே போயிடுச்சு. ஒரு சுயேட்சை வேட்பாளர் வாங்குவோம் 5,000 ஓட்டு. ரெட்டலை ஓட்டு என்ன ஆச்சு? அந்த ஊர்ல வெற்றி பெற்ற ஊரு, அதிமுக வெற்றி பெற்ற ஊரு. ரெட்டலைக்கு ஓட்டு போன எங்க போன ஊர்ல இருக்கா? உங்களை நம்பல, உங்க தலைமை ஏத்துக்கொள்ளவில்லை, உங்களுக்கு குடும்பி பிடி சண்டைய ஏத்துக்கல. அம்மா ஆல் இந்தியா அரசியல் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நாட்டின் பிரதமரா வரணும்னு நினைச்சாங்க. லேடியா மோடியான்னு கேட்டாங்க. அவங்க பாலிசி எப்படி இருந்துச்சு? அந்த வார்த்தையை கேட்டு இந்தியா பூரா மோடியுடைய சுனாமி அலை வீசிய நேரத்தில் இப்ப எப்படி தளபதி ஸ்டாலின் 2019, 2021, 2000 வெற்றி பெற்றாரோ அது மாதிரி அந்த தேர்தலில் புரட்சி தலைவர் அம்மா லேடியா மோடியான்னு கேட்டு விரட்டி விட்டாங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கா? 2024 கூட்டணி இல்லைன்ற போய் கால நீ சந்தர்ப்பத்துக்கு நீ பேசுறியா? ஓபிஎஸ் பேசுறாரா? டிடிவி பேசுறாரா? யார் உன்னைய தூக்கி விட்டாங்களோ சசிகலா ஏற்றி விட்டா அவங்க காலை பிடிச்சிக்கல. இப்ப யாராவது சசிகலாவோ டிடிவியோ ஓபிஎஸ் எங்களுக்கு பொதுச்செயலாளர் பதவி வேணும், முதலமைச்சர் பதவி கேட்டாங்களா? ஓபிஎஸ் தெளிவா சொன்னார். என்ன சொல்றாரு? எந்த நிபந்தனையும் இல்லை, நான் அதிமுகவுக்கு வர்றேன். இப்ப என்ன உனக்கு இவ்வளவு சர்வதிகாரத்தனம், என்ன இவ்வளவு உனக்கு அகம்பாவிதான்? அப்ப என்ன ஆகும்? இந்த நடவடிக்கை எப்படி போயிட்டு இருக்கு? கட்சிய ஆளுங்கட்சியை மாத்திர நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க? ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி வந்திருக்கா? இல்ல. உங்க போராட்டம் எல்லாம் சசிகலாவை தூக்கி விட்டு உங்களை உயர்த்தி விட்ட சசிகலாவை ஒழிச்சிட்டேன். முக்குளத்தூர் சமுதாயத்தில் பெரிய ஆள் சசிகலா, அவங்கள காலி பண்ணிட்டேன். தம்பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கு எடப்பாடி. அவங்களுக்கு துணையா பெரிய டிடிவி பெரிய ஆள்னு சொன்னாரு. டிடிவி சார் காலில் விட்டுட்டாங்க, அவரை காலி பண்ணிட்டேன். ஓபிஎஸ் காலி பண்ணிட்டேன். மரவர் சிங்கம் காலி பண்ணிட்டேன். இப்ப இவங்களுக்கு துணை போனவன் இதை எச்சரிக்கை தேவை. ஒரு நினைவிடத்துக்கு எதிர்காலத்துல அங்க போய் இந்த முக்குளத்துக்கு சேர்ந்த பிறந்ததுக்காக குற்றம், அவங்க முக்குளத்தூரா பிறந்தது குற்றம். சசிகலாவும் டிடிவியும் ஓபிஎஸ் வேற ஒரு பாவம் பண்ணல. அதனால அவங்கள போய் வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்க சந்திச்சா, அது தேவை நினைவிடத்துல போய் சந்திச்சா மிகப்பெரிய இமாலயா குற்றம். இப்படி போனா நீ 2026 தேர்தல் அதிமுக வெற்றி பெறுமா? உங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கக்கூடாது. யாரு? டிடிவிக்கு பின்னாடியோ ஓபிஎஸ்க்கு பின்னாடியோ சசிகலோட பாஜக இருந்தா அது வெற்றி பெறாது. நாங்க என்ன நினைக்கிறோம்? ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும். அதற்கு எடப்பாடி நடவடிக்கை சாதிய ரீதியாக தேவர் சமூகத்தினரை இழிவுபடுத்துகிறார். ஆகவே இந்த இடத்துல திண்டுக்கல் சீனிவாசன் உளறிக்கிட்டு என்ன பேசிருக்காரு இன்னைக்குன்னு கேட்டா, கொடநாடு கொலை வழக்குல A1 குற்றவாளி தானு கேட்டா, அப்ப போலீஸ் ஸ்டாலின் போலீஸ் தானே, ஸ்டாலின் போலீஸை அரெஸ்ட் பண்ணுன்றாரு. அவரே ஒத்துக்கிறாரு. திராணி இருந்தா சொல்றாரு, திராணி இருந்தா பிடிங்கன்றாரு.
நான் என்ன சொல்றேன், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் வேண்டிய ஆளு, நாங்கள் ஆதரிக்கிறோம். அவர் தேர்தல் நேரத்திலையும் சொன்னார், சட்டமன்றத்திலையும் கொடநாடு குற்றவாளி தப்பிக்கூட மாட்டேன்னாரு. இப்ப நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஏவன் கொடநாடு குற்றவாளி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தப்பிக்க விட்டுருக்காரு. செங்கோட்டையன் சொன்ன மாதிரி இப்ப திமுகவுக்கு வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி தான். ஒரு வகையில திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரோ, நினைச்சா அது கூட வரவே இருக்கும். ஆனா இவங்களை பீட்டியும் நீ சொல்லாத. நீ இன்னைக்கு தப்பிச்சதுக்கு காரணம் தளபதி ஸ்டாலின் காலில் விழுந்தியோ கையில விழுந்தியோ. இன்னைக்கு அழகா சொல்றாரு, மனசுல இருக்கிறது சொல்லிட்டாரு. நம்ம ஆளு திண்டுக்கல் சீனிவாசி உளருவாரு, இன்னைக்கு உளராம தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்ற, அவர் மனசுல இருக்கும்ல, அவரும் பொருளாதார பொதுச்செயலாளர் வரணும்னு நினைக்கிறாரு, அவர் முதலமைச்சர் அவர் நினைப்பாரு. அவருக்கு இந்த தேவர் நினைவிடத்துல ஒரு செய்யற அட்டூழியம் பிடிக்கல. சசிகலாவை பத்தி அவருக்கும் தெரியும், அந்த குடும்பத்துல இருந்து வந்தால்தான் திண்டுக்கல் சீனிவாசன். ஆனா அவர் மனசுல இருக்கிறது உடைச்சு ஏவன் குற்றவாளி திராணின்னு தான் பிடிக்கிட்டாரு. அதனால ஏவன் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தேவர் என்கின்ற காரணத்திற்காக கட்சியை சின்னாபனம் ஆகிட்டு இருக்காரு. தேவருடன் உடன்பாடு வைத்துக் கொள்ளக்கூடிய பிற சமூகத்தை சேர்ந்த சாதி மலம் அற்ற முறையில அண்ணன் தம்பிகளாக இதுவரை அதிமுகவில் பயணித்த செங்கோட்டையனை நீக்கியது கண்டிக்கத்தக்கது. அதனால ஏவன் குற்றவாளியை எடப்பாடி பழனிசாமியை தப்பிக்க விடாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெகு விரைவில் கைது செய்ய முடியும் என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.